எனக்கு ரயனை பார்த்தா சிரிப்பா தாங்க இருக்கு. கலர் கோழி குஞ்சுக்கு உண்மையிலே மூளை இருக்கா இல்லையானே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போற சமயத்துல, இப்பதான் வந்து நான் கேம் ஆட போறேன்னு ஒருத்தன் வந்து கத்தி கதறிட்டு இருக்கான். ஆக்சுவலா யாருக்கிட்ட அடி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. பவித்ரா போட்டு நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, பலர்னு ஒரு அடி அடிக்கிறாங்க ரயனை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீனு? எல்லாம் கேம் முடிஞ்சிருச்சுடா. மொத்த பேர் வீட்டுக்கு போறாங்கடா. இந்த சமயத்துல வந்து ஏன்டா கேம் ஆடணும் துடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஆக்சுவலா நேத்துல இருந்து ஒரே ஒரு டாபிக் தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பணப்பெட்டி எடுக்கிறது. பணப்பெட்டி வந்து யாரை எடுக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண், அதுக்கடுத்து முத்துக்குமரன், தீபக், விஷால் இவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள எடுக்கிறது எடுக்காது தனிப்பட்ட விஷயம். வேற யாரை எடுக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று சௌந்தர்யா வச்சு பார்த்தீங்கன்னா நீ எடுன்னு சொல்லிட்டு மண்டையை கழிட்டு இருந்தாங்க. செம ஃபன்னாக தான் இருந்தது. ஓகேங்களா, அது வந்து இன்டென்ஷனாக இவங்க எடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி தெரியல. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க, ஓகே இவங்களை எடுக்க வைக்கலாம், ஒவ்வொருத்தரையும் எடுக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. யார் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் இப்போதைக்கு ஒரு ஐடியா வந்து வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவித்ரா தான் இதில் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். அவங்களால டிக்கெட், அதாவது எப்படி சொல்றது, ஃபினாலேல போயிட்டு டைட்டில் வினர் ஆக முடியாது அப்படின்றது ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க சொல்றாங்களே. நேற்று கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க விஜய் சேதுபதி கேட்கும்போது, இந்த மாதிரி முத்துக்குமரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்கு போயிடுவாரு, அவருக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கு. ஓகே இவங்க போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பட்சத்தில் தான் சொல்றேன், கண்டிப்பா பணப்பட்டி எடுக்கிற முதல் ஆள் பார்த்தீங்கன்னா பவித்ராவா தான் இருக்கும். இப்போ எந்த அமௌண்ட்ல எடுக்கிறாங்க அப்படின்றதா மேட்ரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 16 லட்சத்தில் வந்து எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான அமௌண்ட், உண்மையிலே ஒர்த்து. அதை விட்டுட்டு 5 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரி அமௌண்ட்ல எடுத்துட்டு போறதுல என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தருக்கிட்டே உட்காந்து பேசுறாங்க. இதுல விஷால் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 15 லட்சம் வந்து எடுத்துருவேன், மேக்ஸிமம் 15 லட்சம் வந்து எனக்கு ஓகே மச்சான், நான் ஒரு கார் வாங்கணும், அப்படி இல்லை எங்க அப்பாவுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாப்ல. உண்மையிலே ஒர்த்து தாங்க. ஏன்னா விஷாலுக்கும் தெரியும் நம்மளால போய் டைட்டில் அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால ஒருத்தர் வந்து இவ்வளவு கிளவரா யோசிச்சு எடுக்கிறோன்னு சொல்றாங்கன்னா அது ஓகே தான். இப்போ இந்த இடத்துல சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, 17 லட்சம் வந்து நான் எடுத்துருவேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதை நம்ப முடியல. வீட்டுக்குள்ள இருக்க மற்ற யாருமே நம்பல சௌந்தர்யா எடுப்பாங்க அப்படின்னு சொல்றது யாருமே நம்பல. ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து முட்டாள்லாம் இல்லை சௌந்தர்யா. ஓகேங்களா, அவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு, அவ்வளோ கைத்தட்டு வருது. ஸோ அவ்வளோ எப்படி சொல்றது, செலவு பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க. இதெல்லாம் விட கம்மி தாங்க, அவங்க செலவு பண்ணது ரொம்ப அதிகம். ஸோ அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாலாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் தெரியுது, உள்ள இருக்கவங்களுக்கும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் உட்கார வச்சு பேசுறாங்க, ஏமா எந்த அமௌண்ட்ல எடுப்பேன், இப்போ எப்படி 12 லட்சத்தில் எடுத்துருவேன், நீங்க எடுத்தனா எங்களுக்கு 50,000 கூட நாங்க வந்து வேற யாரையும் எடுக்காம பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்து எல்லாத்துக்கும் ஓடிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் தான் முத்துக்குமரன் சொன்னாரு, மாப்பிள்ள சௌந்தர்யால சத்தியமா சொல்றேன் அதெல்லாம் எடுக்காது, சம கிளவர், அதெல்லாம் சும்மா பேசுறதும் பேசிட்டு போகுது, மற்றபடி சௌந்தர்யால எடுக்காது, என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ரா மட்டும் தான் மாப்பிள்ள எடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்றாப்ல. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா, ரயன், அதுக்கடுத்து ஜாக்லின் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பணப்பட்டி எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து ரயன் என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் ஒரு ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா என் மைண்ட் செட் அதில் தான் இருந்தது. டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்காமல் அப்படி இருந்து நார்மலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பணப்படி எடுக்கிறது யோசிச்சிருப்பேன். ஆனால் இப்போ டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சாச்சா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில் வந்துருச்சு, ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் நான் வந்து போயிடுவேன், டைட்டிலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாப்புல. ஓகே அவங்க சைட்லேருந்து யோசிக்கிறது கரெக்டாக தான் வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சொல்ல. அந்த இடத்துல பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு கேள்வி கேட்குறாங்க, டே இதுக்கப்புறம் டாஸ்கே இல்லைடா, டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுடா, என்னடா நீ வந்து உன்னை ப்ரூவ் பண்ணுவேன், எப்படிடா ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு, நான் வந்து பேசுவேன், நான் எப்படி டாஸ்க் விஷயத்தில் டாஸ்க் மட்டும் ஆடல, நான் பேசணும்ல, பேசுனதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி இந்த வாரமும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ப்ளஸ் அதுக்கு பவித்ரா கேட்குறாங்க, டே நீ பேசுவே சரி, எதை பற்றி பேசுவேன், டாஸ்க்குன்னு ஒரு இருந்தால் தான் அதை பற்றி பேசுவேன், அதை தாண்டி வேறு எதை பற்றி பேசுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் பேசுவேன், நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பேசுவேன் அப்படி. அவங்க தான் கேட்குறாங்க, ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்குன்னு திருப்பி அதே பேசுவியா, எந்த டாப்பிக்கை பற்றி பேசுவேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் தான் இருக்கேன், நான் வீட்டில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நான் அது எல்லாத்தையும் பற்றி பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு வேறு எதை பற்றி பேசுவேன், நீ முத்துக்குமரனை பற்றி தான் பேசிட்டு இருப்பேன், முத்து இந்த கேம் இப்படி ஆடுறான் இப்படி ஆடுறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கடைசியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீயே பெருமை பேத்திப்பேன், வேற என்னடா பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. பவித்ரா கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஏன்னா இதுக்கப்புறம் டாஸ்க் முடிஞ்சிருச்சு, ஒரு டாஸ்க்னு ஒன்று நடந்தால் அதில் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடக்கும், அந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தால் அந்த கருத்தை தெரிவிக்கலாம், இல்லை வேற ஒருத்தவங்களுக்கு கருத்து இருக்கும் அதில் உங்களோட ஒப்பீனியன் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஸ்கஷனே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்னு ஒன்று விஷயம் நடந்து அதில் ஒரு பிரச்சனை வரணும். இப்போ எல்லாமே போன வாரத்தோடு முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரயன் வந்து நான் பேசி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா எதை பற்றி பேசலாம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் போன வாரம் இப்படி ஆனா அதனால அதை பற்றி திருப்பி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேசி அதில் ஒரு பிரச்சனையை பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு டஃப் போச்சுன்னா அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இதை தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரயன் பேசுவேன்னு சொல்கிறாப்ல. ரயன் எனக்கு தெரிஞ்சு என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, விஜய் சேதுபதி இப்போ இந்த ஓவரால் டீம் என்ன பண்ணிட்டாங்க, ரயன் கிட்ட இருந்த ஒரு மிஸ்டேக்கு கூட பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிட்டான், இவனை வந்து பெருமைப்படுத்தி அமைச்சிடும், கொஞ்சம் குஷியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து நம்ம பேசுறது எல்லாமே ஆக்சுவலாக நீ வந்து விளையாடுனது எல்லாருமே பாராட்டினாங்க, நீ பேசுறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் பாராட்டல. இவ்வளோ நாள் இருந்த ரைன் இவ்வளோ நாள் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கீங்களே இந்த ரைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னார்ல. அது வந்து டாஸ்க்ல நீ நல்லா விளையாட சில இடத்துல ஒப்பீனியன் வச்சு எல்லாமே ஓகே தான். ஆனால் நீ பேசுறது எல்லாமே கரெக்டாக நீங்க சொல்ல. உன்னை அடிக்கணும்னு நினச்சிருந்தா நீ பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருந்தது. எப்படி சொல்ல எடிட்லேயே ஒரு எபிசோட்ல எடிட்லேயே பார்த்தீங்கன்னா நீ பேசுறது எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பிச்சு தான் இப்போ இருக்கு அப்படின்னும் போது ரைன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம பேசுறது எல்லாமே கரெக்டான பாயிண்ட், நம்ம முத்துக்குமரன் கேம் காலி பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 2 வாரத்தில் வந்து நம்ம நல்லா பேசினா கண்டிப்பாக இது டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காப்ல. எனக்கு என்ன புரியல, அவன் 13 வாரம் சிக்கி சின்ன பண்ணமாய் வந்திருப்பானா, இவர் வந்து 13வது வாரத்தில் வந்து 4 டாஸ்க்ல வந்து விளையாடிட்டு நான் வந்து டைட்டில் கிட்ட போயிடுவேன், இன்னும் 2 வாரத்தில் பாரு என்ன நான் பேச போறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா கொடுத்த ரிப்ளே ஓகே தான், கரெக்டான ரிப்ளை தான் கொடுத்தாங்க. நீ பேசுவேன்னு அப்படி என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறேன் திருப்பி அதை தான் நீ பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரயனுக்கு வந்து என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இதுக்கப்புறம் 2 வாரத்தில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காரு. முடிஞ்சுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எந்த விதமான டாஸ்க்கும் வரப்போகிறதில்ல, கேமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இவர் வந்து நான் விளையாடிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு தனியாக தான் விளையாடிக்கணும், செட்டு ஃப்ரீயாக இருக்கும், எல்லாம் வெளியே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து விளையாடிக்கோங்க, அதுக்கப்புறம் பேசுங்க, எல்லா கேமராக்கிட்டையும் போய் பேசுங்க. உங்களுக்கு என்ன இப்போ என்னென்ன பிரச்சனை என்ன தெரியுமா, ரயனுக்கு வந்து பேசுறது கேட்கறது 2 பேர், ஒன்னு பவித்ரா இன்னொன்னு சௌந்தர்யா. இவங்க 2 பேர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஒபினியன் வைக்க மாட்டாங்க. ஜாக்லின் பேசினா என்ன பண்ணுவாங்க, ஜாக்லின் தன்னோட ஒபினியனை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த பக்கத்துல ஒரு ஆள் பேச முடியாது. இவங்க 2 பேர்கிட்ட பேசினா தான் ஒபினியனே வைக்க முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா அடக்கி உட்கார வச்சுட்டு 2 பேர் பாத்தீங்கன்னா பெருசா யோசிக்க மாட்டாங்களே. சோ இவங்க 2 பேர் சௌந்தர்யாவும் சரி பவித்ராவும் சரி அடக்கி உட்கார வச்சுட்டு நான் என்ன வேணா பேசுவேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாப்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுவேன்றது அடுத்த வாரம் ஃபுல்லா எதை பத்தி பேச போறாருன்னு அப்படின்னு கிளீனா தெரிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கான எபிசோட்ல மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா, ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்சமா தேவி அவங்க தான் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு, இன்னும் கிளியரா தெரியல. ஸோ இவங்களாம் ஒவ்வொருத்தரா உள்ள வராங்களே. இந்த மாதிரி உள்ள வரதுல அதிகபட்ச ஹைப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட் தான். ஏன்னா உள்ள வந்து நான் ஒன்று பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வராங்க. என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு தெரியல, அவங்கள உள்ள விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, நான் உள்ள போய் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன், சௌந்தர்யாவை சிதைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவளும் கேம் முடிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் யாரு எதை பத்தி சொன்னாலும் பெருசா பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்லாம் மாறாது, ஒரு 2 வாரத்தில் சுத்தமாக மாற்ற முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டிக்கெட் டு ஃபினாலே அவர் ஜெயிச்சிருக்காருல ரயன், இவர் ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்துருவாரான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா மிட் வீக் எவிக்ஷன் கடைசி வாரத்தில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ கடைசி வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதன்கிழமை வந்து தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிட் வீக் எவிக்ஷன் கடைசி வாரம்னா கடைசி வாரத்தில் எல்லாமே நாமினேஷன்ல தான் இருப்பாங்க, ஏன்னா ஓட்டு போடணும்ல. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரயனை தூக்குறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எல்லாம் சொல்றாங்கன்னா, ரயன் நீ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைக்கிற, உனக்கு டிக்கெட் ஃபினாலே இருக்கு, ஆனால் ஸ்டேஜுக்கு வரது கொஞ்சம் டவுட் தான்ப்பா. ஏன்னா கடைசியாக மிட் வீக் எவிக்ஷன்ல நீ தான் அதிகபட்சம் போவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட ஆக்டிவிட்டிஸ் அப்படி தான் இருக்கு. நீ இன்னும் பேசி எவ்வளோ பேசுறியோ பேசு, நீ பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஃபினாலே வீக்ல வைக்கிறோம், உன்னை வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கே வர விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்வீட்டை பார்க்க முடியுது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயன் வந்து ஓகே கேமாக நல்லா தான் விளையாடுறாப்புல, சில இடத்துல பாயிண்ட் கரெக்டாக தான் வைக்கிறாப்புல, அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆயிடுதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யோசிக்கிற மைண்ட் செட் அவருக்கு இருக்கு, கரெக்டாக யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணப்பட்டி எடுக்கலாம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பணப்பட்டி எடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து டிக்கெட் ஃபினாலேன்னு வந்துருச்சு, இதுக்கப்புறம் இன்னும் 2 வாரத்தை என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கிட்ட போயிடுவேன், அதை டைட்டில் கிட்ட போயிடுவேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண முடியாது, கொஞ்சம் இவ்வளோ யோசிக்கிறல ரயன் பச்சைக்கிளி, கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசி. அதாவது நமக்கு பணப்பட்டி வந்துருச்சு பக்கத்தில், இப்போ டிக்கெட் ஃபினாலேன்னு ஒன்று அடிச்சிட்டோம், ஓகே இந்த சீசனோட டிக்கெட் ஃபினாலே வின்னர் யார் அப்படின்றது ரயன் ஒரு பேர் வந்துச்சு, பணப்பட்டி எடுத்ததும் அவன் தான் அப்படின்னு ஒரு பேரோட வெளியே போயிடலாம். இப்போ முத்துக்குமரன் ஆகட்டும் தீபக் ஆகட்டும் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மண்டை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை என்னன்னா அந்த பேரோட வெளியே போகிறது. உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மைதான். போன சீசனில் பூர்ணிமா நேம் டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா என்ன காரணம், அவங்க வந்து டைட்டில் அடிக்கல, பட் ஆனால் அந்த பெட்டி எடுத்துகிட்டு போனாங்க, கிட்டத்தட்ட 16 லட்சங்க, டைட்டில் வினருக்கு 50 லட்சம் தான் அப்படின்னும் போது 16 லட்சம் பெரிய அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் அழகாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடலாம். யோசிச்சு பாருங்க, ரன்னர் அப்போ வந்தார்ல மணி, அவருக்கு என்ன வந்தது ₹1 வரல, அங்கே வந்து டைட்டில் வினர் அடிச்ச அர்ச்சனாங்க மட்டும் தான் 50 லட்சம் வந்து. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டி எடுக்கிறது தப்பே இல்லை, கொஞ்சம் கிளவராக யோசிச்சாங்கன்னா பணம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுதான் முத்துக்குமரன் ஆகட்டும் தீபக் ஆகட்டும் எல்லாருமே திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா இதுதான். சௌந்தர்யா வச்சு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, அருண் முத்துக்குமரன் தீபக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் உண்மை, பணத்தை வந்து தயவு செஞ்சு இந்த 5 லட்சம் 8 லட்சத்துல எடுத்துறாதீங்க, 12 லட்சத்துக்கு மேல போடுங்கடா, 15 லட்சத்துக்கு மேல போடுங்கடா அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய பேர் பணப்பெட்டிக்கு அடிச்சுப்பாங்க அப்படின்றத உண்மை. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பச்சைக்கிளி பணப்பெட்டி எடுக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பவித்ரா பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.